பெண்களோட கருப்பையில் நீர் கடி. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வெறி பிடிச்ச மாதிரி கோவம் வரும். சில்லி சிக்கன், புரோட்டா குழம்பு, தட்டுவடை செட்டு, பானிபூரி, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, அப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. நானும் என் 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணேன். என் பொண்ணு 14 வயசில் தான் ஏஜ் அட்டன் பண்ணா. இதுதான் ரெகுலர். 10 to 12க்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணுறது. நல்ல தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், 7 நாளில் உள்ள புழு வந்துடுது. 6 மாதம் அந்த பாட்டிலில் அடைச்சி வைக்கிறான், அதில் புழுவே வர்றதில்லை. அப்போ அது தண்ணியாக பாய்சனா விஷமா? இந்த பிசிஓடினால என்னென்ன பிரச்சனைகள் சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும், அதாவது ஆண் தன்மை. கர்ப்பப்பைக்கு 21 நாளில் வெடிச்சாதான் 28வது நாள் நமக்கு பீரியட். அங்கே நமக்கே சத்து பத்தலங்குக்குள்ள கருமுட்டை எங்கே போய் உற்பத்தி ஆகும்? பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. பிசிஓடின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஒரு பொண்ணு எப்போதுமே லீனாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் பார்த்தா செம வெயிட்டாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லுவாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஓடி பெண்களுக்கு தான் அதிகம். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பொண்ணுங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணம் நெக்ஸ்ட் மந்த் அப்படி சொல்லும்போது வெயிட் ஏறுவேன். என்ன உடனே சடனாக பொண்ணு வெயிட் போட்டாங்க அப்படின்வாங்க, பூரிப்பில் வெயிட் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க பாடி கண்டிஷன் தான். பிசிஓடின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிசிஓடி எதுக்காக விமனோட பாடியில ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கான ரீசன்ஸ் என்ன, பிளஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை எப்படி எப்படிலாம் எடுத்துக்கலாம்? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த ஜா லைன்ஸ் கூட பெருசா தெரியும், வெயிட்டா இருப்பாங்க, அப்புறம் பிம்பிள்ஸ் அதிகமா வரும், அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் சமாளிக்கவே முடியாம இதுக்காக ஒரு டிப்ரெஷன் போயிட்டு மறுபடியும் அதை எந்திரிச்சு வரதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன மேம்? ஃபஸ்ட்டு பிசிஓடி அப்படின்னா என்னென்னா பெண்களோட கருப்பையில் நீர்க்கட்டிகள். ஓகேங்களா? அது 1 2 இருந்ததுன்னா நீர்க்கட்டி, பிசிஓடின்னு சொல்லுவோம். அதுவே கொத்து கொத்தாக இருந்ததுன்னா சிண்ட்ரோம். ஓகேங்களா? அதாவது நீர்க்கட்டிகள் நிறைய இருக்கிறது. ஓகேங்களா? பிசிஓடி, பிசிஓஎஸ் இது எல்லாமே ஒன்று தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஏன் வருது அப்படின்னா, இளம் பெண்களுக்கு மெயினாக வரத்துக்கு காரணம் அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸு. ஓகேங்களா? அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட உணவுகள், அதாவது நான் 80ஸ்க்கே போகிறேன், ஏன்னா 90s கூட இப்போ கிட்ஸ் மாறிட்டாங்க. 80s கிட்ஸ் சாப்பிட்ட உணவு என்ன, ஸ்நாக்ஸ் என்ன? கரும்பு, கடலக்காய், குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இலந்த பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டோம்னா அதிரசம், அதெல்லாம் வீட்டில் செஞ்சது. இதுதான் சீடை, முறுக்கு, இதெல்லாம் தானே சாப்பிட்டோம். இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிட்றோமா? இல்லைல்ல. இன்றைக்கி முதல்ல பெண்கள் பீரியட் ஆகிறது, அதாவது பியூபர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பருவம் அடைதலே பார்த்திங்கன்னா 10 to 12க்குள்ளேயே. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா 14 வயசுல, நான் 14 வயசு. உங்கள் அம்மா என்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ அப்போ தான் நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது மெனோபாசல் ஸ்டேட்டஸும் அந்த காலத்தில் அம்மாவை பேஸ் பண்ணி தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஏன் இப்போ எங்கள் அம்மா 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ண, நானும் 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணேன், என் பொண்ணு 14 வயசில் தான் ஏஜ் அட்டன் பண்ணா. இதுதான் ரெகுலர். ஓகேங்களா? 10 to 12க்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணுறது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குது. 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், பீரியட் ஆகிடுச்சு, அதாவது பூப்பு இதழ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எதை நோக்கி போகிறோம்? அதாவது பிசிஓடிங்கிற நீர்க்கட்டி மட்டும் நம்ம பேசக்கூடாது. ஆரம்ப நிலையிலேருந்தே நம்ம என்ன சாப்பிட்டு வளர்ந்தோம் அதை தான் நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறேன், நிறைய விழிப்புணர்வு. அதாவது கோயம்புத்தூரில் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஜாண்டிஸு, அது கூட்டிகிட்டு வந்துச்சு. சத்தியம் பண்ணி சொல்லுது, என் குழந்தை எதுவுமே மண்ணீரல் வீக்கம், அது சொல்லுது, நான் என் குழந்தைக்கு எதுவுமே கொடுத்ததில்ல. ஆனால் நான் சொன்னேன், மண்ணீரல் வீங்குது, கல்லீரல் வீங்குதுன்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டு போகாமல் வீங்காது அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நிறைய அப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கே போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்கூலை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ் கடையுமே எடுத்துட்டாங்க. கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைட் பண்ணி எடுத்தாங்க. அதெல்லாம் என்னால் இன்னுமே மறக்கவே முடியாது. 48 நாளில் அந்த அம்மா குழந்தைக்கு 14 பாயிண்ட் பில்லுறுபின், நான் 1 பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஒரு சிங்கிள் லேடி உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, ரொம்ப லீனாக. அந்த குழந்தைக்கு ஒன்றையே அந்த ஸ்கூலை சுற்றி ஒரு 8 கிலோமீட்டர் சொன்னாங்க, சுற்றி இருக்கிற எல்லா கடையிலையுமே நான் அந்த சீட்டோஸ் லேஸு, அதுக்கப்புறம் அந்த சமோசா, அது இது தேவையில்லாத எது குழந்தைங்களுக்கு ஆகாத உணவு இருக்குது எல்லாத்தையுமே நான் எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு அந்த போராட்டம்
ஒரு தாய் அந்த போராட்டத்தை நான் சொல்கிறது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு தாயுமே தன்னோட குழந்தைக்கு இதை கொடுக்கணும். ஓகேங்களா? ஜங்க் ஃபுட்டுன்னா எதெல்லாம் சாப்பிட்டா இந்த பிசிஓடி வரும் அப்படின்னா, சில்லி சிக்கன், முட்டை, புரோட்டா குழம்பு, தட்டுவடை செட்டு, பானிபூரி, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, அப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. அதிகமாக இப்போ அது ஒரு ஃபேஷனு. ஏன் கோலி குண்டு சோடா வாங்கி குடி, இல்லை ஒரு லெமன் வித் சோடா விற்கிதே, அந்த லெமன் வித் சோடா அந்த மாதிரி குடி. ஏன் உன் கண்ணு முன்னாடி போடுற லெமனை புழிஞ்சு குடி. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் அடித்து 6 மாதம் 1 இயரு அதுக்கான இப்போ நல்ல தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், 7 நாளில் உள்ள புழு வந்துடுது. 6 மாதம் அந்த பாட்டிலில் அடைச்சி வைக்கிறான், அதில் புழுவே வர்றதில்லை. அப்போ அது தண்ணியா பாய்சனா விஷமா இல்லைங்களா? கரெக்ட். எல்லாமே அது பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்தில் எப்படி வந்து உங்களுக்கு புழுவெல்லாம் வரும்? தண்ணியில் ஏன் புழு வருது? 7 நாளில் வருது. பார்க்குறோமா இல்லையா? கண்டிப்பாக பார்க்குறோம். ஒரு குடத்துல பிடிச்சி வைக்கிறோம், 7 நாளில் தண்ணியில் புழு வருது. ஏன் அந்த இதில் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி உணவுகள் நம்ம குழந்தைகள் அதிகமாக எடுக்கிறது, நைட்டில் தூங்காமல் இப்போ ஒரு ஃபேஷனு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் படிக்கிறது. நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி படித்தோம்? 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்தோம். அந்த ஹார்மோனல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நீர்க்கட்டி வர்றதுக்கு. ஓகேங்க. அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டு, லேட்டாக தூங்குறது, ப்ளஸ் வந்து லேட்டாக சாப்பிட்றது. ஓகேங்களா? ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வேக வச்சு தாளித்து சாயங்காலத்தில் கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பீரியட் ரெகுலராக வரணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது நீர்க்கட்டி வராமல் பார்த்துக்கணும். வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி உடைக்கிறாங்க. உடைச்சா திரும்பவும் தான் உற்பத்தி ஆகும். நம்ம வாழ்வியெல்லாம் மாற்றாமல் கொஞ்சம் காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் வாக்கிங், நல்லா கை காலை நீட்டி நடந்தோம்னாவே நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வெளியில் போகும். அப்போ வந்து நீர்க்கட்டி உடையும். இந்த பிசிஓடினால என்னென்ன பிரச்சனைகள், சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? ஒரு விமனா இல்லை ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஹேர் ஃபால் ஆகும், பிம்பிள்ஸ் வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தை இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் தான். அடுத்தது வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அதாவது ஆண் தன்மை, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது மீசை முளைக்கிறது, தாடி வர்றது, அன்யூஷுவல் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ், நீங்களே சொல்லிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா லீன் ஆவாங்க, இல்லைன்னா தைராய்டு அதிகமாகி தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்து உடம்பு ரொம்ப ஒபிசிட்டி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். இந்த கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு மாதிரி ஸ்கின் வந்து டேர் ஆன மாதிரி ஆகும். இது எல்லாமே பிசிஓடியோட சிம்டம்ஸ் தான். கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். அப்படியா? ஆமாம். வாழ்னு கத்துறாங்க பிள்ளைங்க அப்படின்னாவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வெறி பிடிச்ச மாதிரி கோவம் வரும். அப்படியா? ஷாக்கிங்காக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன மேம்? இல்லை, இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் 9 மாதம் இந்த மாதிரிலாம் நிறைய பீரியட் ஆஃப் டைம்ஸ் கொடுத்து அதை வந்து க்யூர் பண்ணுறாங்க. எங்களுதில் வந்து 48 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் அந்த பிசிஓடிக்காகவே கொடுக்குறோம். அதாவது பச்சளை கலந்த சாறுகள் வந்து கொடுக்கும்போது நம்மளது எல்லாமே பச்சளை மூலிகை தான் பேஸு. அதாவது மலைகள்லேருந்து கொண்டுட்டு வர மூலிகைகளை ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி இத்தனை மூலிகைகள் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் கெயின் ஆகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது. வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா ஒயிட் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, இடுப்பு வலி அதிகமாக இருக்கும், பிம்பிள்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக வரும், ஹெவியாக ஹேர் லாஸ் இருக்கும். நம்மளோட உயிர் சத்து எல்லாமே ஒயிட் சார்ஜாக வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது அவங்க உடம்புல எந்த உயிர் சத்துமே இருக்காது. அப்புறம் எங்கே கருமுட்டை உற்பத்தியாகி கர்ப்பப்பைக்கு வந்து 21 நாளில் வெடிச்சாதான் 28வது நாள் நமக்கு பீரியடு. அங்கே நமக்கே சத்து பத்தலங்குக்குள்ளே கருமுட்டை எங்கே போய் உற்பத்தி ஆகும்? அதான் ஒயிட் சார்ஜாக ரெகுலராக வெளியே போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயிட் சார்ஜை நிறுத்துவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ரெகுலர் கொண்டு வருவோம். ஒரு 3 மாதம் 6 மாதம், கண்டிப்பாக 6 மாதம் எடுக்கும். கல்யாணம் ஆனவங்க 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் வராங்க அப்படின்னா அதுக்கான டிப்ஸை ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம். அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா, பிசிஓடியே இல்லை, அவருக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் நல்லாயிருக்கு, தானாக இயற்கையை எப்படி குழந்தை கருத்தரிக்க வைக்கிறது?
அப்படின்னா இந்த ஆணுக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இந்த செவ்வாழை ரெகுலராக ஒவ்வொன்றும் எடுக்கும்போது நம்ம அந்த ஸ்பெர்ம் கண்டென்ட் வந்து அதாவது உயிர் சத்து வந்து நல்லாயிருக்கும், உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். இன்றைக்கி இருக்கிற ஆண் பெண் எல்லாருக்குமே காமன் நோய் என்னென்னா பாடி ஹீட். ஏன்னா வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி சொல்லியிருந்தாங்க, ஆணுக்கு சனி புதன் எண்ணெய் தேய்ச்சி நீராடணும். அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. தீபாவளிக்கு மட்டும்தான் அந்த நல்லெண்ணெய் வச்சு குளிப்போம், ரவுண்டு உச்சியில் வச்சு. அப்படிலாம் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உனக்கு குழந்தை கருத்தரிக்கணும் இயற்கையாக அப்படின்னா உங்களோட பாடி ஹீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டு குறைஞ்சாதான் ஸ்பெர்ம் வந்து அண்டத்தை போய் அடையிறதுக்கு 48 மணி நேரம் இருக்கும். அந்த நீந்திட்டு போகும்போது இந்த பொண்ணு பாடியும் ஹீட்டாக இல்லாமல் இருக்கணும், அந்த ஆணோட விந்துலையும் பார்த்திங்கன்னா உயிர் சத்து வந்து ஹீட் ஆச்சுன்னா இறந்து போயிடும். அப்போ அந்த குளிர்ச்சியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக செவ்வாழை. 2வது வந்து அந்த ஸ்பெர்மில் வந்து நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கும் விஸ்கோசிட்டி, டென்சிட்டி, அடர்த்தி, மொட்டிலிட்டி, அதுக்காக சொல்கிறது என்னென்னா களிப்பாக்கு. அந்த காலத்தில் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு ஒரு முறையே இருந்தது. ஆண்கள் நம்ம வந்து பல்லு காரையாயிரும்னு அதை அப்படியே முடிச்சு மூளையில் போட்டோம், அதை மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும். நைட்டு வெத்தலை பாக்கு ப்ரஷ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. பல்லு காரையாக இருக்குன்னா மென்று முழுங்கணும். வெத்தலை, களிப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வச்சு மென்று முழுங்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு பீரியட் ஆயிடுச்சு, இப்போ சப்போஸ் நீர்க்கட்டி இல்லை பீரியட் ஆயிட்டா, மொதல் நாள் 2வது நாள் 3வது நாள் நாட்டி இழந்த இலை 1 கைப்பிடி, அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு மிளகு, 2 பல்லு பூண்டு வச்சு நல்லா அரைச்சி அவங்கவுங்க குலசாமி நினச்சி சாமி கும்பிட்டு கிழக்கு பக்கமாக நின்று தாத்தா குடிக்க சொல்லுவார் 3 நாள். அப்படி குடிக்கும்போது இயற்கையாகவே அந்த கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்தப்படும். ஏன்னா அவங்களுக்கு பிசிஓடி கிடையாது. கருமுட்டை கர்ப்பப்பையில் வந்து உட்காந்து கருத்தரிக்கணும். அப்போ அந்த கர்ப்பப்பை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். ஒரு 2 மாதம் 3 மாதம் இதை தொடர்ந்து எடுக்கும்போது அழகாக கருத்தரிக்கிறத நானே பார்த்துருக்கேன். ஏன்னா குழந்த பிறந்தோடனே என்னை வந்து பார்ப்பாங்க, மாலை ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து, மேடம் நீங்கள் இயற்கையாக சொன்னதான் என் பையனும் பொண்ணும் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 6 மாதம். அதுக்கு அடுத்தது பிரண்டை சட்னி சொல்லுவேன், காலையில் மத்தியானம் நைட்டு 2 பேருமே பிரண்டை சட்னி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சார்ந்த உணவுகள், சுண்டைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல், அது வாரத்துக்கு 3 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லெண்ணெய் அதிகமாக எடுக்கிறது. அப்புறம் இந்த உளுத்தங்கஞ்சி, பெண்களுக்கு இடுப்பு எலும்புக்காக உளுத்தங்கஞ்சி, வெந்தய களி இதெல்லாம் கொடுங்க, இயற்கையாகவே கருத்தரிக்கும். அதாவது பிசிஓடி எப்படி இந்த இளம் பெண்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நைட்டு முதல்ல அப்படின்னா கொஞ்சம் பகல் ஷிஃப்ட்டுக்கு மாறிக்கோங்க. ஏன்னா நமக்கு அடுத்த சந்ததி வேணும் அப்படின்னா நம்ம நீர்க்கட்டி இல்லாமல் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஷிஃப்ட்டுக்கு மாறிக்கோங்க. 9 மணிலேருந்து வெடிகாலம் 5 மணி வரைக்கும் செல்ஃபோனோட லைட்டு நம்ம முகத்தில் படாமல் நம்ம கண்ணுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஓகேங்களா? 2வது வந்து சரிவிகித உணவு, சரியான உறக்கம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே வித் வாக்கிங் உங்களை அழகாக நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்த தலைமுறையை அழகாக நீங்கள் இந்த உலகுக்கு கொடுக்கலாம். நிறைய விஷயங்களையும் நிறைய டவுட்ஸ்க்கான ஆன்சரையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.